நமக்குள் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அங்க வராங்கது. அப்ப அதுக்கான சூழ்நிலையை நம்ம வந்து வருகின்றவர்களுக்கு, நம்மை தேடி வருபவர்களுக்கு அதை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல ஆண் பெண் பாகுபாடோ, ஜாதி மத இன வேறுபாடோ எதுவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவர்களோடு சேர்ந்து சத்தினியை வந்து அருந்த வேண்டும் என்பதுதான் இந்த 19வது கிரமம் நமக்கு வந்து வலியுறுத்துகிறது. சித்த வித்தை பெற்றவர்கள் இந்த நியமங்களுக்கு விபரீதங்களாக நடக்கிறவர்களாயின் அவர்களை ஜபத்திற்கும் சத்தினியிலும் ஒன்றாக சேர்க்க கூடாது. சத்தினிக்கும் ஒன்றாக சேர்க்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் வருவர்களானால் அவர்களை தனித்திருக்க செய்து அவர்களுக்கும் சித்த வித்தை பெறாதவர்களுக்கும் ஆகாரம் கொடுத்த பின்னரே மற்றும் உள்ளவர்கள் சத்தினி சாப்பிட வேண்டும். ஒரு நிலையான் ஒண்ணு இருக்குன்னா கூட சிறிது சித்த வித்தை பெற்று அதனுடைய கிரமங்கள் படி வாழாத இருக்கிறவர்களுக்கும் அதே சமயம் வித்தை பெறாதவர்களுக்கும் அவங்கெல்லாம் ஜபத்திலையும் ஜப டைம்லையும் அந்த சத்தினி டைம்லையும் அவர்களை ஒன்றாக சேர்க்கக்கூடாதது. கூடவே அவர்களுக்கு தான் முதல்ல சாப்பாடு கொடுக்கணும். அவர்களை தனித்திருக்க செய்து அவர்களுக்கு சித்த வித்தை பெறாதவர்களுக்கு தான் முதல்ல ஆகாரம் கொடுத்த பின்னர் தான் மற்றும் உள்ளவர்கள் சத்தினி சாப்பிட வேண்டியது. அப்ப அப்புறம் தான் கடைசியில் தான் அந்த சித்த வித்தை கிரமங்களுக்கு படி வாழவர்களும் ஒன்றாக சேர்ந்து கடைசியாகத்தான் அவங்க சத்தினி சாப்பிட வேண்டும். இதுதான் சித்த வித்தியார்த்திகளுடைய ஒரு அடிப்படை ஒரு விழிப்புணர்வு உண்டாவதற்கு இதுதான் முழுமையாக இந்த விதிமுறை தான் நம்மளை வந்து வழி நடத்தாது. அப்போது மட்டும்தான் நமக்குள்ள ஒரு ஜாக்கிரதை என்ற உணர்வு வரும். நாம் தொடர்ந்து அதை கடைபிடிக்கணும். அந்த மற்ற உலகவாசிக்கும் நமக்கும் ஒரு தெளிவு, ஒரு இடைவெளி, கிளியர் டிஸ்டன்ஸ் நமக்குள்ளுக்குள்ள ஜீவன் அளவுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். ஆனா மாயை இந்த உலகத்துல நாம் மீண்டும் மீண்டும் அகப்படாத இருக்கிறோம்னா நமக்குள்ள இந்த நித்திய வஸ்து விவேகம் என்ற நிலையை நம்ம பெறணும்னா இந்த மாயையை நம்ம வெல்ல வேண்டும். அப்ப அதுல ஒரு ஜாக்கிரதை என்ற உணர்வு நமக்குள்ள அது உருவாக்க வேண்டும். அது உருவாகணும். அதுக்கான சூழ்நிலையை நம்ம வந்து உருவாக்கணும். அப்ப இந்த மாதிரி உருவாக்கும் போது மட்டும்தான் சரி. அது கிரமங்களுடைய விதிகளை நம்ம முழுமையாக கடைபிடிப்பதற்கான அது வழிமுறையும் அது உருவாக்குறது. அப்பதான் எளிதில நம்ம வந்து இந்த மார்க்கத்துல அந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த நிலையை வந்து நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதுதான் சித்த வித்தை பெற்றவர்கள் நியமங்களுக்கு விபரீதமாக நடக்கின்றவதாயின் அவர்களை ஜபத்திற்கும் சத்தினிக்கும் ஒன்றாக சேர்க்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் வருவார்களானால் அவர்களை தனித்திருக்க செய்து அவர்களுக்கும் சித்த வித்தை பெறாதவர்களுக்கும் ஆகாரம் கொடுத்த பின்னரே மற்றும் உள்ளவர்கள் சத்தினி சாப்பிட வேண்டியது. இதுதான் ஞானபிதா இந்த 20வது கிரமங்களை நமக்கு வலியுறுத்துறாரு. அடுத்து 21 பாத்தீங்கன்னா சித்த வித்தை பிரச்சாரகனாகி சித்த சமாஜியத்திலிருந்து நம்முடைய முத்திரையோடு கூடிய அதிகாரப்பூர்வமான அனுமதி பத்திரத்துடன் ஆட்களை நியமித்து அனுப்புபவர்களாக இந்த மாதிரி ஒரு காலத்துல அந்த சித்த சமாஜியத்திலிருந்து சித்த வித்தை இதை பற்றி மக்களுக்கு ஒரு ஒரு வித்தையை பற்றியும் சித்த வேதத்தை பற்றியும் கிரமங்கள் பற்றிய வாழ்க்கை முறைகளை பற்றியும் வந்து அந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும்ன்ற முறையில பாத்தீங்கன்னா அந்த சமாஜியத்திலே அது குறிப்பிட்ட பிரச்சாரர்களை ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அனுமதியுடன் ஒரு பத்திரத்துடன் ஒரு முத்திரையுடன் வந்து ஆட்களை நியமித்து அனுப்புவது இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களிடம்தான் சித்த வித்தை பற்றியும் நடவடிக்கை கிரமங்களை பற்றியும் உள்ளதான எல்லா காரியங்களும் அவர்களிடமிருந்து தான் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அவங்க அல்லாம மற்றவங்க எல்லாம் சித்த வித்தை பிரச்சாரம் அப்படி செய்கிறவங்க வந்தன்னா அவர்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாதது. ஏன்னா எதுவுமே சரியது நம்மளுடைய நடவடிக்கைகள் என்பது ஆசிரமத்துக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அதில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை ஆசிரமத்தில் இருப்பவர்கள் சமாஜத்தில் இருப்பவர்கள் நமக்குள்ள சரிப்படுத்துவார்கள்.
அவர்களுடைய அனுமதியோடு வருவர்களுடன் தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சித்த வித்தையை பற்றிய டவுட்டோ, கிரமங்கள் பற்றியோ, வேதத்தை பற்றிய டவுட்டோ, எதுவா இருந்தாலும் அவர்களிடம் தான் நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். மற்றபடி மற்றவர்களுடன் தெரிந்து கொள்ள வேண்டாம். அவர்களாம் சித்தவித பிரச்சாரகர் என்று சொல்லி வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாதது. ஏன்னா இந்த சித்த வித்தையினுடைய இந்த புத்தக, அதாவது வழிகாட்டுதல் கூடவே சித்த வேதம் பற்றிய புத்தகம், கிரமங்கள் முதலிய சட்ட திட்டங்களை ஞானபிதா தான் உருவாக்கி இருக்கிறார். அந்த உருவாக்கியவர்களுக்குத்தான் அதை முழுமையாக கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய வழிமுறை, இதை உருவாக்கிய நோக்கம் என்ன, இதை எப்படி முறையாக செயல்படுத்துவது, இதை எப்படி முறையாக இந்த மாயான இந்த உலகத்திற்கு கொண்டு செல்வது என்பதை அனுபவத்தில் அறிந்திருக்கிறவர்கள் தான் அந்த சமாஜத்தில் இருப்பவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நாம் செல்லும் போது மட்டும்தான் இது தன்னிறைவு பெறும். மற்றவர்கள் என்றால் ஏதோ இந்த மாயான உலகத்தில பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும் என்ற உடைய கிரமங்கள் படி வாழாதவர்கள், ஆசிரமத்தை ஒரு மதிக்காதவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பாகவே இதை ஒரு வியாபாரமாக ஆக்கி விடுவார்கள். கூடவே அந்த கிரமங்களுக்கு உட்பட்டு சமாஜத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்பவர்களுடன், அப்படிப்பட்டவர்களுடன் தான் நாம் நம்மளுடைய அத்தகைய வாழ்க்கை முறை நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்கள்தான் சரியான முறையில் நமக்கு வழிகாட்டுவார்கள். பொதுவாக இயல்பாகவே சாதாரணமாக 2 சட்டங்களைத்தான் நான் முக்கியமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், போதைப் பொருட்களை சாப்பிட மாட்டேன், இது 2 சட்டங்களில் மட்டும் உறுதியாக இருந்து மற்ற சட்டங்களில் உறுதியாக இல்லாதவர்களிடம் நாம் எப்படி நாம் 30 விதிமுறைகளை கடைபிடிப்பது என்ற வழிமுறை கேட்டால் அவர்கள் எப்படி நான் 2 ஃபாலோ பண்றேன், இதுல இருந்து எப்படி மற்ற விதிகளுக்கு ஃபாலோ பண்ணாத நான் எப்படி இந்த 2 இதுலயே மாலை வந்தாலும் அந்த மாதிரி அட்வைஸ் நமக்கு சொல்லுவார்கள். ஆனால் இந்த கிரமங்கள் விதியை முழுமையாக கடைபிடிப்பவர்களிடம் நம்ம எப்படி இதை கடைபிடிக்கிறதுன்னு நம்ம அட்வைஸ் கேட்டீங்கன்னா அப்போ எப்படி இதுல இருந்து அதுக்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு கொடுப்பார்கள். கடைபிடிக்காதவர்கள் நாம் கேட்டோம் என்றால் நான் இப்படிதான் வாழறேன், என்ன போனே நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவார்கள். ஏன்னா யாராக இருந்தாலும் அவர்களை போல்தான் மற்றவர்களையும் மாற வேண்டும் என்று விரும்புவார்கள். அது இயற்கையினுடைய நிலை, அப்படித்தான் இருக்கும். அது அப்ப அவர்களைப் போலவே மற்றவர்களையும் மாற்றி விடுவார்கள். அப்ப நான் 2 தான் கடைபிடிக்கிறேன், மேலும் பல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அப்படி கடைபிடிப்பவர்களுடைய வழிகாட்டுதல் தான் ஒரு நல்ல நிலையை அது மேம்படுத்தி நமக்கு கொடுக்கும். அதை கடைபிடிக்காதவருடன் நாம் கேட்டோம் என்றால் அதற்கான அந்த எப்படி இந்த உலகத்துல அதை கடைபிடிக்கிறது என்பதற்கான அதுக்கான வழிமுறைகள் அவர்களால் தெளிவாக சொல்ல முடியாதது. ஏன்னா அவர்களை இல்லாததால மற்றவர்களுக்கும் அதே மாதிரிதான் வழிகாட்டுதல் ஏற்படும். அதுக்குதான் முக்கியமாக பாத்தீங்கன்னா அந்த சித்த வித்தை பிரச்சாரர்கள் என்ற அந்த சமாஜத்திலிருந்து நம்முடைய முத்திரையோடு கூடிய அதிகாரப்பூர்வமான அனுமதி பத்திரத்துடன் ஆட்கள் நியமித்து அனுப்புவதாகும். அதுதான் அந்த காலத்துல இருந்திருக்கிறது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிலையங்கள் ஒண்ணு இருந்தா கூட சரி, ஆசிரமத்துல ஒரு அனுமதி, இந்த மாதிரி அனுமதி அப்படின்றது, இந்த மாதிரி நிலையம் நடத்துறோம், இந்த மாதிரி இந்த இடத்துல சித்த வித்தையை நம்ம சொல்லி கொடுக்கிறோம், சித்த வேதத்தை புரிய வைக்கிறோம், நடவடிக்கை கிரமப்படி வாழ்வதற்கான வழிகாட்டல் தெரிவிக்கிறோம் அப்படின்ற முறையில ஆசிரமத்துக்கு ஒரு தெரிவிக்க வேண்டிய அந்த தகவலும் தெரிவிக்கணும். கூடவே அவர்களுடைய வழிகாட்டுதலும் இருந்து அந்த நிலையங்கள் நடத்தும் போது மட்டும்தான் அதில் அங்கு வரக்கூடிய அந்த உலக வாசிகளாக இருந்து சித்த வித்தை மார்க்கத்துக்கு மாறுபவர்களுக்கு அது முழுமையாக வழிகாட்டியாக இருக்கும். அதுக்குதான் இந்த காலத்து இதை இப்படியும் இந்த விதிமுறையை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஆசிரமத்தினுடைய முறையான வழிகாட்டுதல் அந்த அனுமதியோடு இருப்பவர்கள் தான், அவர்களுடைய மூலம் நாம் சித்த வித்தை உபதேசம் பெற்று அதுக்கான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பது தான் அது சரியான
இந்த உள்ளிருக்கும் மார்க்கத்தை நல்வழிப்படுத்துவதற்கு அது முழுமையாக சப்போர்ட்டாக இருக்கும்ன்ற முறையில தான் நம்ம இந்த மாதிரி கூட இந்த விதிமுறையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதாகும். அவர்கள் மூலமாக சித்த சமாஜியத்திலிருந்து அந்தந்த காலத்தில் வெளிப்படுத்துகின்ற எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியதாகும். அப்பயுமே ஒரு ஆசிரமத்திலிருந்து அந்த சமாஜியத்தில் வெளிப்படுத்துகின்ற எல்லா காரியங்களும் தெரிந்து கொள்ளனா, அப்ப அந்தந்த ஏரியாவில் அதுக்குன்னு ஒரு பொறுப்பேற்றவர்கள் இருந்தா மட்டும்தான் அது எல்லா இடத்துலயும் அனைத்து சித்த வித்தியார்த்திகளுக்கும் அந்த உலகத்துக்கும் அத்தகைய தகவல்கள் என்பது போய் சேரும். அதுக்குதான் யாருன்னா அந்தந்த ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலாம். அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக ஏதோ யாரோ ஒரு வித்தியார்த்தி ஒரு ஜீவ ஐக்கியமான அனைவருக்கும் தெரியறதுக்காக அவர் பொறுப்பு ஏற்றுக்கலாம். அப்ப இந்த காலத்துல வாட்ஸ்அப் என்ற முறையில வந்திருக்கிறது. அப்ப அதன் மூலமாக எல்லாருக்கும் அது தெரிவிக்கலாம். அப்ப சமாஜத்தில் நடக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்யறது அந்த ஏரியாவுக்கு ஒருத்தர் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு அந்த தகவல்களை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உலகவாசிகளுக்கும் சித்த வித்தியார்த்திகளுக்கும் அந்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு ஒரு தலைவர் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கலாம். அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது. அதை முறையாக வெளிப்படுத்துவதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவருக்கும் இருக்கிறது. அததான் இந்த 22வது விதிமுறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சித்த வித்தை அபியாச ஆலயம் சமாஜியத்தின் கீழ் நிர்வகிக்க முடியாததுனால ஆலயங்கள் எடுத்து விட்டோம். ஆனால் சித்த வித்தியார்த்திகள் ஒன்றாக சேர்ந்து அவரவராகவே ஆலயம் நடத்துவதற்கு யாதொரு தடையும் கிடையாது. அப்ப ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சமாஜியத்தின் கீழே தான் நிலையங்கள் அந்த அபியாச ஆலயங்கள் என்பது கட்டுப்பாட்டுல இருந்தது. ஆனால் சமாஜியத்துல இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் உலகத்தோடு உலக நன்மைக்காக வாழ்ந்து கொண்டு சமாஜியத்திலேயே இருந்து கொண்டு அந்த 250 சட்டங்களையும் முறையாக கடைபிடித்து கொண்டு உலக மக்களுடைய நன்மைக்காக அவர்கள் வழிகாட்டுதல் முறையில இருந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அபியாச ஆலயங்கள் தனித்தனியாக நடத்துவர்கள் பாத்தீங்கன்னா முறையாக அந்த 250 சட்டங்களும் ஃபாலோ பண்றது கிடையாது. கிரமங்களுடைய 30 விதிகளும் ஃபாலோ பண்ணுவாங்களா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். கூடவே அவர்கள் உலகவாசிகளோடு சர்வசாதாரணமாக ஒரு பழகக்கூடிய அந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு இருக்கும். அப்ப பெரும்பாலான அந்த அபியாச ஆலயம் நடத்துவர்கள் உலகவாசிகளோடு நெருங்கிய தொடர்புகளை இருக்கிறதால அடிக்கடி வரக்கூடிய அந்த மாயான உலகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை கூட சால்வ் பண்ணது பெரிய இயல்பாக அது கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்ப அபியாச சித்த சமாஜத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாலே அத்தகைய நிலை ஆலயங்களை நிர்வகிப்பது என்பது அவர்கள் அந்த ஆலயங்கள் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளங்களை சால்வ் பண்றது கூட அவர்கள் முழுமையான நேரம் செல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப அதுக்காகவே சொல்லிடுறது அபியாச ஆலயம் என்பது சமாஜியத்தின் கீழ் நிர்வகிக்க அது முடியாததால அவர்களுடைய வேலையே அவங்களுக்கு உலக நன்மைக்காகவும் சேமத்துக்காகவும் தினசரி 8 மணி நேரம் ஜபமும் இருக்கிறது. கூடவே அந்த விவசாயம் என்ற முறையில அந்த இயற்கையான அந்த உணவு முறைகளை உற்பத்தி பண்றதற்கும் மருத்துவத்துக்கான அந்த ஆயுர்வேத மருந்துக்களை ரெடி பண்றது அதுக்கே அவர்களுக்கு டைம் சரியா இருக்கும். அப்போ உலகவாசிகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்ன்ற முறையில பாத்தீங்கன்னா அபியாச ஆலயங்களுடைய பிரச்சனை சரி பண்ணுவதற்கான நேரம் அவங்களால செலவிட முடியாதது. அதுக்கோசம்தான் பாத்தீங்கன்னா அந்த அபியாச ஆலயம் சமாஜியத்திற்கு நிர்வகிக்க முடியாததால ஆலயங்கள் எடுத்து விட்டோம். ஆனா இப்போ சித்த வித்தியார்த்திகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து அவரவராகவே ஆலயம் நடத்துவதற்கு யாதொரு தடையும் கிடையாது. அப்படி ஆலயம் நடத்துவர்கள் கீழே
சொல்கின்ற விதம் நடக்க வேண்டியதாக. அதாவது சித்தவித்தை அபியாச ஆலயத்தில் சித்தவித்தை அபியாசிகள் நாள்தோறும் வந்து சித்த வித்தையை அபியாசிக்க வேண்டும். அப்ப தினசரி வந்து அபியாச ஆலயத்துல வந்து நம்ம வந்து சித்த வித்தை அபியாசம் செய்ய வேண்டும். அதற்கென்று ஒரு தனியாக ஒரு நாள் என்பது அதுக்கான வேண்டியது கிடையாது, தினசரி தான் வரணும். இருப்பினும் ஒரு சமயம் ஒரு சிலர்களுக்கு நாள்தோறும் வருவதற்கு முடியாம இருந்தா ஓய்வு நாட்கள்ல எப்பப்பெல்லாம் ஓய்வு நாட்கள்ல இருந்து அந்த நாட்கள்ல வந்து இந்த சித்த வித்தைய நம்ம வந்து அபியாசம் பண்ணணும். அப்ப எந்த விதத்தில் ஆயினும் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு சென்று தங்க வேண்டியதாலோ இல்ல வியாதியால் பீடிக்கப்பட்டு படுக்கையில் கிடந்தாலோ அவர்களுக்கு மட்டும் நாள்தோறும் அபியாசிக்க வேண்டியதுக்கான நிலையத்துக்கு வந்து அந்த சூழ்நிலை இல்லாமல் உருவாகலாம். ஏன்னா ஒரு அபியாச ஆலயம் இருக்குது, அங்கிருந்து நீண்ட தொலைவில் அவங்க பணி நிமித்தமாக இருக்கலாம், தள்ளி இருக்கலாம், இல்ல ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களால தினசரி வந்து அந்த அபியாச நிலையங்களுக்கு வந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த எப்பப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அந்த காலத்துல வந்து அந்த அபியாச ஆலயத்துல அபியாசிக்க வேண்டினோம். பல தடைகள் உள்ள தொழில் உடையவர்களாக இருந்தால் வாரம் ஒரு முறையாவது சித்த வித்தை அபியாச ஆலயத்துக்கு வர வேண்டும். அங்க வந்து அபியாசம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய முடியாதவர்களை அபியாச ஆலயத்தில் சேர்க்கக்கூடாது. வாரத்துல ஒரு நாளாவது சித்த வித்யா அபியாச ஆலயத்துக்கு வந்து சித்த வித்தைய அபியாசிக்காமல் இருந்தால் அவர்களை அந்த அபியாச ஆலயத்திலிருந்து அவர்களுடைய அதுல பிரித்து விட வேண்டியதாகும். அப்ப அந்த அபியாச ஆலயத்திலேயே அந்த உறுப்பினர் என்ற நிலையிலிருந்து வாரம் ஒரு முறையாவது வந்து ஜபிக்காதவர்களை பிரித்து விட வேண்டும். அப்ப சித்தவித்த அபியாச ஆலயத்துக்கு சேருவதற்கு எந்த விதமான நுழைவு கட்டணமோ வரி தொகையோ சந்தாவோ அந்த இடத்துல வசூலிக்க கூடாது. அப்போ சித்த வித்தை அபியாச ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு அந்த ஆலயத்துக்குன்னு பொதுவான செலவு செய்ய வேண்டி வந்ததுன்னா அவரவருடைய நிலைமைக்கு ஏற்ற அனுசரித்து அப்போ அவர்களால முடிஞ்சது ஒரு பொருளாதார உதவியோ இல்ல பண உதவியோ அப்படி இல்லை உடல் உழைப்போ அவரவர்களுக்கு அனுசரித்து அந்த இடத்துல ஆலயத்துக்குன்னு அந்த அபியாச நிலையத்துக்குன்னு ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டினா அந்த உடல் உழைப்போ அல்லது பொருளாதார உதவியோ அல்ல பண உதவியோ ஏதோ ஒண்ணு அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு வந்து வித்தியார்த்திகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துல அந்த செயலை நிறைவேற்ற வேண்டும். அதே சமயம் பாத்தீங்கன்னா அவர்களை யாராலையும் எதை நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. அது விருப்பப்பட்டு அவரவர்கள் விருப்பப்பட்டு என்ன முடியுமோ அதை வந்து அந்த இடத்துல உதவி செய்யணும். அப்ப சித்த வித்தியார்த்திகள் தீர்மானம் செய்யும் விதம் அவரவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டியதாகும். அப்ப சித்த வித்திய அபியாச ஆலயம் ஸ்தாபித்து சித்த வித்தை அபியாசிகளுடைய துர்விருத்திகளை அதாவது கெட்ட எண்ணங்கள் கெட்ட வாக்குகள் கெட்ட சகவாசங்கள் இவற்றெல்லாம் விட்டுட்டு நல்ல நடவடிக்கை நல்ல வாக்கு நல்ல சகவாசம் இவற்றெல்லாம் செய்து ஜீவனை மேல்கதி வருவித்து அப்ப அதுக்குதான் நம்ம ஆலயத்துக்கு போறோம், அதுக்குதான் நம்ம ஜபம் பண்ணணும். அப்ப அதுக்கான சூழ்நிலையை தான் நம்ம உண்டாக்கணும். அதுக்குதான் கெட்ட சகவாசங்கள் இவற்றெல்லாம் விடணும். நல்ல நடவடிக்கை நல்ல வாக்கு நல்லதே பேசணும், நல்ல நடவடிக்கைகளை இருக்கணும், நல்ல சகவாசத்தோடு இருக்கணும். இவற்றை எல்லாம் செய்யும் போது மட்டும்தான் அந்த ஜீவனுக்கு வந்து மேல்கதி வரும். அப்ப எல்லா சத்குணங்களையும் எல்லா நல்ல குணங்களையும் அடக்கி விசேஷ ஞானியாக வருவதாகும். அப்பதான் வர முடியாதது. அவ்வாறு செய்வதற்கு யாராவது வந்து தடை ஏற்பட்டினாலோ தடங்களை உண்டாக்கினாலோ ஒரு முடக்கம் ஏற்படுத்தினாலோ அவர்களை வந்து உண்மையில பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சேவை தன்னுடைய ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த ஜீவனுடைய அந்த பக்தி அந்த ஈஸ்வர பக்தி என்பது அதுக்கு விருப்பம் இல்லாதவர்களாகும். அப்ப ஈஸ்வர பக்தி இல்லாதவர்கள் யாருன்னு பார்த்தனா அப்படிப்பட்டவர்களா சண்டாளர்கள் அப்படின்னு ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு. அவர்களை சித்தவித்த அபியாச ஆலயத்துல சேர்க்க கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அபியாச ஆலயங்கள்ல வரவங்க கூட சரிது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நடவடிக்கைகள் கெட்ட வாக்கு கெட்ட சகவாசங்கள்லாம் விட்டுட்டு நல்ல
சத்குணங்களை நம்ம அதை உண்டாக்கி கொண்டு அதை அடக்கி விசேஷ ஞானியாக வரணும். இந்த மாதிரி செய்வதற்கு யார் முடக்கமோ தடையாக சொல்பவர்களா உண்மையில் அவர்களுக்கு ஈஸ்வர சேவை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக தான் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இல்லாதவர்களை தடை உண்டு பண்ணவர்களை சண்டாளர்கள் ஆவார்கள். அவர்களை சித்த வித்த அபியாச ஆலயத்துல சேர்க்க கூடாது என்பதுதான் நமக்கு இந்த 23வது கிரமங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்ப இத்தகைய நிலையோடு நாம் வாழும் போது மட்டும்தான் சரியது தன்னை உணர்வதற்கு ஒரு எளிமையான வழியாக மார்க்கமாக அது அமையமது. அப்ப அந்த உள்ளிருக்கும் மார்க்கத்தை நமக்கு நாமே அதை சரி பண்ணி கொள்வதற்கு இந்த கிரமங்களுடைய வாழ்க்கை என்பது இந்த மாயா சமுத்திரத்தில் இந்த ஜீவன் கஷ்டப்பட்டு அலைந்து கொண்டுவதற்கு அது விடுவிப்பதற்கு அந்த மாயையிலிருந்து நாம் விடுவித்து இந்த ஜீவனை பிரித்தெடுத்து நல்வழிப்படுத்துவதற்கு நல்ல சகவாசம் என்பது நல்ல நடவடிக்கை என்பது நமக்குள்ள அது தேவைப்படுகிறது. அந்த மாதிரி தேவைப்படும் போது மட்டும்தான் அது ஜபத்துக்கு நம்ம முழுமையாக செய்வதற்கு முழுமையாக அது ஒரு துணை புரியும். அந்த துணை புரியும் போது மட்டும்தான் தானாக அது தன்மயமாகி தீரலாம் என்ற முறையில தான் நமக்கு இந்த கிரமங்களை ஞானபிதா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதன்படி வாழ்வோம். அப்படி நம்ம ஞானபிதாவை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது 24வது சட்டம். சித்த வித்தியார்த்திகள் எவரும் சவரம் அதாவது முடி வெட்டுறதுங்கிறது கூடாது தான். ஏன்னா முடி வெட்டுறதுங்கிறது இந்த இயற்கைக்கு விரோதமான விஷயம். இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புக்கு சக்தியினுடைய அந்த இழப்பு அதிகமாக ஏற்படுறதுனால பல வியாதிகள் ஏற்படுறதுக்கும் காரணமாகுது. அதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ரோமத்தையாவது அதாவது ஒரு முடியையாவது நாமளாக நசிப்பிக்கக்கூடாது. அது தானாக நசிஞ்சு போச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம நசிப்பிக்க கூடாது. ஏன்னா அங்கே முடி அப்படிங்கிறது இந்த உடம்புல எங்கெங்கே எவ்வளோ அளவுக்கு இருக்கணும்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அந்த ஜீவனே சுகமாக வசிக்கிறதுக்காக அதனுடைய சௌரியத்துக்கு அது எல்லாமே அமைப்போடு அது வச்சுருக்குது. நாம் அதை எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் செய்யறதுங்கிறது அது தப்பான விஷயந்தான். அதில் அந்த கம்பீரங்கிறதே அங்கே இல்லாமல் போயிடுது. இப்போ ஒரு சிங்கத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம கம்பீரத்துக்கு பேர் போன விஷயமா நம்ம சொல்லுவோம். சிங்கத்தை தான் உடனே கம்பீரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆண் சிங்கத்தை தான் நம்ம காமிக்கிறது உண்டு. அது பார்த்திங்கன்னா பிடரி அந்த முடியோட அவ்வளோ அழகாக அதை பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த முடியை நாம் நம்ம இஷ்டத்துக்கு குறைச்சி கட்டிங் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கே சலிக்காது. அதனுடைய கம்பீரமானது குறைந்து போயிடும். அந்த மாதிரி தான் நாம் நம்மளுடைய முடியை நசிப்பிக்கும் போது அந்த கம்பீரம் குறைஞ்சி தான் அங்கே பார்க்க முடியுது. நாம் சின்ன வயசுலேருந்தே முடி வெட்டி பழகினதுனால இந்த ஒரு தோற்றத்தையே நம்ம கவனித்ததுனால இது நல்லா இருக்குது, இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அந்த இயற்கை என்னவோ அந்த இயற்கையாக அது எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் வர வேண்டிய அந்த வாய்ப்பு அதுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் முடி வெட்டும் போது அது ஒவ்வொரு முறையும் அது வளர்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் வளர்கிறதுக்கு சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை வெட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த இடத்துல முடியாக இருந்தாலும் சரி அதை வெட்டலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது வளரப்போகிறதில்ல, அது அதோடு நின்றும். அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அதுக்கு தேவைப்படாமலே போயிடும். அப்போ அந்த சத்துங்கிறது நமக்கு சேமிப்பு அடையிறதுக்கான ஒரு காரணங்களும் இருக்குது. அதனால தான் இயற்கைக்கு ஒத்துழைச்சு நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த கம்பீரமும் நம்மளுடைய சக்தி சேமிப்பும் அங்கே கிடைக்க பெறும். அதனால் நமக்கு வியாதிகள் உண்டாகிறதுலேருந்து தவிர்ப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதே பழங்காலத்துலலாம் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ தான் நாகரிகங்கிற பேரில் நம்ம ட்ரிம் பண்ணிக்கிறது கட்டிங் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்கள் அந்த வேலைகளை செஞ்சிட்ருக்குது. பெண்கள் கூட இப்போ அதுக்கான விஷயங்களுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஒரு பியூட்டி பார்லர்லையோ இல்லை ஸ்பாலையோ போய் அந்த
கொணமுடி மட்டும் வெட்டி அதை அழகுபடுத்திக்கிற அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ அதுவும் தவறான ஒரு விஷயமா தான் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் வரைக்கும் கூட அவங்க வந்து அந்த முடியை நசிப்பிக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஃபோட்டோஸோ இல்லை அந்த ஓவியங்களையோ வச்சு பார்த்தா தெரியும். ஜீசஸ் கிரைஸ்டனுடைய அந்த விஷயத்தை கவனித்து பார்த்தா கூட அவர் கூட அந்த முடியை நசிப்பிக்காமல் அவர் தாடி முடியோடு இருந்ததாக நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவர் பிறப்பிலேயே வந்து நசரேயனாக வளர்க்கப்பட்டிருப்பார். நசரேயன் அப்படின்னு சொன்னால் ரோமங்களை உதிர்க்காமல் அசைவத்தையும் உண்ணாமல் அங்கே வளர்க்கக்கூடிய ஒரு முறை அது. அது யூத மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாம் எப்படி இந்த கோவிலுக்கெல்லாம் நாம் யாரோ ஒருத்தரை நேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் கோவிலுக்காக நம்ம முடியை நேர்ந்து விட்டோம்னு சொன்னால் அது வரைக்கும் வெட்டாமல் கொஞ்ச நாள் வரைக்கும் வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் போய் மொட்டையடிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி அது நசரேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது அவரை கோவிலுக்காகவே அவருடைய ஆலயங்களுக்காகவே அவர் ஒப்பு கொடுக்கறது. இறைவனுக்காக வேண்டி இவர் இந்த ஒரு தியாகத்தை செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வளர்ப்பிக்கப்படுறது. அப்படி தான் அவரும் அந்த முடியை பிறந்ததுலேருந்தே வெட்டாமல் பிறந்ததுலேருந்தே அசைவம் உண்ணாமலே அவர் வளர்க்கப்பட்டதாக நாம் அந்த பைபிளில் கூட படிக்க முடியுது. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய சித்த பெருமக்கள் அவங்கள கவனித்து பார்த்தாலும் கூட அவங்களும் இந்த தாடி முடியோட முனிவர்கள் எல்லாமே அப்படி இருக்கிறதா பார்க்க முடியுது. திருவள்ளுவருடைய படத்தை பார்த்தா அவரும் அந்த முடியை வந்து நசிப்பிக்காமல் அவர் இருந்திருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அனுபவஸ்தர்களும் எல்லா யோகிகளுமே அந்த முடியை நசிப்பிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதை நம்ம பற்றி யோசிக்கிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த நாகரிகம் இந்த அந்தஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் நாம் வந்து அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த பாதி அளவு சவரம் செய்கிறது, அப்புறம் முடிகளை பகுதி அளவு வெட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்புறம் நம்ம முடியை எந்த அளவுக்கு வந்து அலங்காரம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் சீவி அலங்காரம் செய்கிறது, இது எல்லாமே கூட இங்கே வந்து ஒரு கெட்டதாக ஒரு செயல்களாக தான் இருக்குது. அதில் வாசனை திரவியங்களை தலைக்கு தேய்த்தும் பவுடரு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முகத்தில் தேய்த்தும் கூட இந்த லிப்ஸ்டிக்கு அப்படிங்கிற இந்த மேக்கப்பான பொருட்கள் எல்லாம் போட்டு நம்மளை நாம் ஒரு வசீகரிக்கக்கூடிய தகுந்த வகையில் நாம் நம்மளை மாற்றி அமைச்சு வச்சுருக்கும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம மேலே மற்றவங்களுக்கு மோகம் உண்டாகுது. அப்போ மற்றவங்களுக்கு மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் அதை நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அலங்காரங்கள் அப்படிங்கிற பேரில் நாம் இந்த முடியை நசிப்பிக்கிறதோ மேக்கப் போட்டுக்கிறதோ அது தவறான விஷயமாக இருக்குது. அதனால் நமக்கு எந்த ஒரு நோய்களும் ஏற்படாமல் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த சித்த வித்தை எடுத்துகிட்டு வந்ததுனுடைய நோக்கமாக இருக்குது. ஏன்னா ஜீவன் எவ்வளோ தூரம் இதுக்குள்ளார இருக்குதோ அவ்வளோ தூரம் நமக்கு வாய்ப்பு இருக்குது தன்னை அறியறதுக்கு. அப்போ அந்த ஜீவனை தனக்குள்ளாரே நிலைநிறுத்தி வச்சுக்கிறதுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அத்தனை வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் சாமி சொல்கிறாரு, இந்த நோய்கள் பீடிக்காமலும் நீண்ட ஆயுளுடனும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முன்னாடி சொன்ன அந்தஸ்தில் பிரமிக்காமல் அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தியை அது எந்த வகையிலெல்லாம் அது தன்னிலிருந்து அதோகதியாக கீழ்ப்பதிந்து நசிஞ்சு போகுதோ அதெல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படி வெளியில் போகக்கூடிய சக்தியை அப்படி வெளியில் போக விடாமல் தன்னுடைய உள்ளுக்குள்ளார அந்த அண்ணாக்கின் வழியாகவே மேலே கடத்தி அந்த குதம்ங்கிற அந்த 2 துவாரங்கள் மேலே கடத்தி அதை மேலும் கீழுமாக நடத்தி புருவ மத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த இருதய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதில் நம்மளுடைய சக்தியை கொண்டு போய் சேர்க்கும் போதாகும் தானாய் தன்மயமாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நோயும் கிடையாது, நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக இருக்க முடியும். அவரவருக்கு பிரம்மரந்திரம் திறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய சக்தி உள்ளில் நிலை பெற செய்கிறதுக்கான அந்த வழிவகையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நீண்ட ஆயுளுடனும் நோய் இல்லாமலும் இருக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது இருக்குது அப்படிங்கிறத இங்கே சாமி வந்து உறுதிப்படுத்துகிறார். அதனால் இந்த முடி இது என்ன எந்த வகையிலையும் முடிகளை நம்ம நசிப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லக்கூடியது. 25வது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சார கூட்டங்கள் நடக்குது அங்கே போய் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிச்சயமாக சித்த சமாஜம் சார்ந்த சங்கங்களாகவோ சித்த வித்தை பற்றியுள்ள பிரச்சாரமாகவோ தான் இருக்கணும்.
அதை தவிர்த்து மற்ற மதங்களினுடைய பிரச்சாரங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சாமி சொல்லக்கூடிய விஷயம். மற்ற மத பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளவோ அதோடு ஒத்துழைச்சு போகிறதோ கூடாது அப்படிங்கிறார். எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பழைய மத கொள்கைகள்லேயே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்ததுனால, சரியான புரிதல்கள் கிடைக்காததுனால, தவறான மூட நம்பிக்கைகளில் நம்ம இருந்து இப்போ தான் சரி பண்ணி நம்மளை கொண்டு வந்திருக்கிறோம். திரும்பவும் கொண்டு போய் அதே மூட நம்பிக்கைக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்திக்க கூடாது. அதனால் சித்த வித்தை நடவடிக்கை கிரமங்களுக்கு உத்தேசித்து இருக்கக்கூடிய கொள்கைகள், அதாவது சித்த வித்தை சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் நாம் போகணுமே தவிர மற்ற சங்கங்களுக்கோ மற்ற மத பிரச்சாரங்களுக்கோ நாம் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். 26வது சட்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த சட்டங்களுக்கு அனுசரித்து நடக்காமல் இருக்கக்கூடியவங்களை, அந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வித்தையை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பெயரை விட்டு வேறு எந்த ஒரு பெயரையும் அங்கே சேர்க்கக்கூடாது. அதோட ஆனந்தர் பட்டம் கூட சேர்த்து நடக்கக்கூடாது. ஆசிரமத்திலிருந்து பிரிந்து போனவர்கள், அவங்கள சித்த வித்தியார்த்தினோ சித்த வித்தியார்த்தியுடைய சகோதரி என்றோ நினைக்கவோ கருதவோ கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவங்கள சித்த வித்தியார்த்திகளுடைய எந்த ஒரு காரியத்திலையும் சேர்க்கக்கூடாது, அவரோடு எந்த ஒரு விதத்திலையும் ஒத்துழைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்களை யாரெல்லாம் அனுசரித்து நடக்கிறாங்களோ அவங்கள சித்த வித்தியார்த்திகளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவங்க தன்னுடைய சொந்த பெயருடன் ஏதாவது ஆனந்த பட்டமோ மற்றதோ சேர்த்திக்கலாமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஆனந்த பட்டம் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சாமி உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூலில் சொல்லியிருப்பார். யார் ஒருவர் 24 மணி நேரமும் சித்த வித்தை அபியாசம் செய்து கொண்டு நம்மளுடைய கொள்கைகளையும் சமாஜத்தினுடைய கொள்கைகளையும் கடைபிடித்து வருகிறார்களோ அவரே ஆனந்தன், அவரே நம்முடைய புத்திரன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இங்கே ஆனந்த பட்டம் சேர்த்துக்கிறதுக்கு இந்த சட்டங்கள் மட்டும் போதுமானதாக இல்லை. அதோடு சேர்ந்து பயிற்சியும் தீவிரமாக 24 மணி நேரம் செய்கிற அளவுக்கு அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ ஆனந்த பட்டம்ங்கிறது சித்த வித்தியார்த்திகளும் போட்டுக்க முடியாது, சித்த வித்தை பெற்றவர்களும் போட்டுக்க முடியாது. அப்போ சொந்த பெயரோட வேறு என்ன பட்டங்கள் இப்போ நாம் போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால், பிரம்மஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நாம் இதில் இணைத்து போட்டுட்ருக்குறோம். ஸோ அந்த வார்த்தையை நாம் போடுறதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி போடணும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த 30 ரூலையும் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால தான் இங்கே அவ்வளோ தெளிவாக சாமி சொல்கிறாரு, மேல் எழுதிய வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்காமல் இருக்கிற சித்த வித்தை பெற்றவர்கள் அவர்கள் பிரம்மஸ்ரீங்கிற வார்த்தையை கூட போட்டுக்கக்கூடாது. ஆனால் சித்த வித்தியார்த்தியாக இருந்தால் ஆனந்த பட்டம் அப்படிங்கிறத தவிர்த்து இந்த பிரம்மஸ்ரீங்கிற பட்டத்தை போடுறதுக்கான அனுமதிங்கிறது இருக்குது. ஆசிரமத்திலேருந்து பிரிந்து போனவர்கள் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவங்கள நம்ம சித்த வித்தியார்த்திகள் என்றோ சித்த வித்தியார்த்தியின் சகோதரர்கள் என்றோ கூட கருத முடியாது. அவங்கள எந்த வகையிலும் ஒத்துழைக்கக்கூடாதுங்கிறதையும் இங்கே தெளிவுபட சொல்லியிருக்கிறார். 27வது சட்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மேல் எழுதிய நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்களை மாத்திரமே நாம் கவனிக்கிறதாகும். அல்லாதவர்களை பற்றி யாதொரு சிந்தனையோ ஸ்ரத்தையோ இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த சட்டம் ஆக்சுவலாக இது வந்து கடைசியாக வரணும். ஏன்னா இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு 3 சட்டம் இருக்குது, 3-4 சட்டம் இருக்கும். அப்போ இது கடைசியாக வர வேண்டிய சட்டம் இது. ஏன் இது இடையில வந்திருக்குது அப்படின்னா, இந்த நடவடிக்கை கிரமங்கள் வந்து 1948 மறுபடியும் ஒரு தடவை திருத்தம் செய்யப்பட்டு சாமிகளால் கூடுதலாக சில சட்டங்கள் சேர்க்கப்பட்டதுனால இது இந்த ஃபஸ்ட்டு வந்து 27 சட்டம் வரைக்கும் தான் இருந்தது. அதனால் அது இறுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் சாமிகளால் சேர்க்கப்பட்ட இந்த சட்டமானது பின்வரும் சட்டங்கள் சேர்க்கப்பட்டதுனால அது அப்படியே பின்னாடியே அவங்க எழுதிட்டாங்க. இல்லைன்னா இது இந்த வார்த்தையில் பின்னாடி வரக்கூடிய ஒரு 3 சட்டமும் சேர்ந்து வர வேண்டியதாக தான் இருக்கும். அந்த 3 சட்டங்களையும் சேர்த்து அனுசரித்து நடக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களை மட்டுமே தான் சாமி வந்து கவனிக்கிறதா சொல்லியிருக்கிறார். அப்போ மற்றவங்களை பற்றின சிந்தனை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அப்பா அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய மகன் மேலே அந்த பிரியம் இருக்கும், அவங்க மேலே அந்த கவனம் இருக்கும். பேச்சை கேட்டு நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பசங்க மேலே அவ்வளோ நமக்கு அந்த பிரியம் இருக்கிறது கிடையாது. பேச்சை கேட்டு நடக்கிற பையன் மேலே ஒரு அலாதியான பிரியம்ங்கிறது
இருக்கவே செய்யும். அவர் தான் பெருமையாக என்னுடைய பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாமளே அப்படி தான் நடந்துட்டுருக்குறோம். அப்படி தான் இங்கேயும் சாமி வந்து அந்த அவருடைய பேச்சை கேட்டு நடக்கிறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு போனஸாக, ஒரு பரிசாக அவர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே வந்து சொல்கிறார். அது நம்மளுடைய ப்ராமிஸ் வந்து எப்போ வேணால் மாறி போயிடலாம், எப்படி வேணாலும் அது இல்லாமல் கூட போயிடலாம். ஆனால் அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்படி அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ் எனக்கு அதிக அளவில் எனக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அவர் சொன்ன ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி முழு மனதோடு தீர்மானித்து இந்த உபஜீவன வாழ்க்கையை அவர் விட்டுட்டு முழுவதுமாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தயாராகிட்டாரு அப்படின்னு சொன்னால், அவர் கடலினுடைய மத்தியில் ஒரு 7 கடல் தாண்டி அந்த பக்கம் மத்தியில் அவர் வந்து ஒரு தீவில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் கூட, யாருடைய போக்குவரத்தும் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாத நிலைமையாக இருந்தாலும் கூட, அவர் சாப்பிடாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவிகளும் சாப்பிடாது. அவருக்கு பசி அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா, நான் அவருக்கு அந்த ஆகாரத்தை கொடுப்பேன். அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பாக்கி அத்தனை ஜீவிகளும் சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடையும் சாமி கொடுக்குறார். அந்த உறுதிப்பாடுங்கிறது அவ்வளோ ஆழமான விஷயம். ஏன்னா இந்த உபஜீவன வாழ்க்கைக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே நிறையா வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம். அந்த உபஜீவன வாழ்க்கையோடு சேர்த்து நம்மளுடைய ஆசாபாசங்களையும் சேர்த்து தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஜபத்தில் உட்கார்றது கிடையாது. கூடவே தெரிஞ்சவங்களை பார்க்குறோம், குடும்பத்தை பார்க்குறோம், நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு பின்னாடி நடந்துக்கிறோம். இதெல்லாம் போக மிச்சம் நேரம் இருந்துச்சுன்னா ஜபத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ. மீதி எல்லா நேரமும் உபஜீவனத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நம்மளுடைய சொந்த வேலைகளையும் கூட, நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பங்களை கூட நம்ம இங்கே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு ஜபந்தான் முக்கியம்னு சொல்லி ஒருத்தர் தீர்மானித்து உட்கார்றதுங்கிறது அவ்வளோ கடினமான விஷயம். அப்படி ஒரு கடினமான செயலை செய்யறதுக்கு ஒருத்தர் தயாராகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு சாமி உறுதுணையாக கூடவே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம். அதே உத்தரவாதத்தை தான் நான் இங்கேயும் கவனிக்கிறேன். இந்த சட்டங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்களை நிச்சயமாக சாமி கவனிப்பார் அப்படிங்கிறத இங்கே வந்து உறுதியாக ஒரு பாயிண்ட்டை நம்மளால் கவனிக்க முடியுது. 8வது பாயிண்ட்டாக அவர் 28வது பாயிண்ட்டாக அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த சித்த வித்தை அபியாசாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனம், அது வந்து இந்த சித்த சமாஜம் வடகரையில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹெட் ஆஃபீஸ் ஆகட்டும், மற்ற கிளை ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களாகட்டும், அவங்களால இது எடுத்து நடத்த முடியறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய வேலைகளே சரியாக இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கவனிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாமல் இருக்குது. அவ்வளோ வேலைகள் அவங்களுக்கு இருக்குது. இதை அந்த காம்பவுண்டு சேவரை தாண்டி வந்து இன்னொரு அபியாசாலயத்தை அவங்க நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது அவங்களால முடியாத விஷயமா இருக்குது. அதனால அந்த சமாஜத்தை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அபியாசாலயத்தை அவங்க நிர்வகிக்கிற அந்த விஷயத்தை அவங்க எடுத்துட்டாங்க. இன்னொன்று, அந்த ஆலயம் நடத்தி வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து பலதரப்பட்ட அவங்களுடைய ஜனங்களோட அவங்க ஐக்கியமாக கூட இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி சொந்த காரியம் இருக்குது, சொந்த வேலை இருக்குது, சொந்த வியாபாரம் இருக்குது, சொந்த குடும்பம் இருக்குது, சொந்த பணம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சுயத்துக்காக வேண்டி நடவடிக்கையில் இருக்கக்கூடியவங்களோட இந்த பொதுவாக இருக்கக்கூடிய நடவடிக்கையில் இருக்கிறவங்களால சேர்ந்து ஒத்துழைக்க முடியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா சித்த சமாஜம்ங்கிறது உலக ரட்சைக்கானது. இந்த உலகம் எப்படி இருந்தால் சாந்தி சமாதானத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு வேலையை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. பொது உடைமையாக இருந்து எப்படி சாந்தி சமாதானத்தோட இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடியவங்க நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் நம்மளை மாதிரி பலதரப்பட்டக்காரர்களோட பழகி சொந்த குடும்பத்துக்காகவும் சொந்த தேவைகளுக்காகவும் நம்ம ஓடிட்டுருக்கிறவங்களோட அவங்களோட சேர்ந்துருந்து ஒரு காரியங்களை நடத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லாததாக இருக்குது. அதனால் அதை நிர்வகிக்கிறதுங்கிறது அது இருக்கக்கூடிய சிரமத்தை கருத்தில் கொண்டு அந்த சமாஜமானது அதை நிர்வகிக்க முடியாதுங்கிறத வச்சு அதை எடுத்துட்டாங்க. அப்போது இதில் வந்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவங்க
அவங்க ஏதாவது ஒரு தவறு ஏதாவது செய்தால் கூட, ஏதாவது ஒரு கெட்ட ஒரு விஷயங்கள், ஒரு கெட்ட பெயர் ஏதாவது உண்டாகிறதா இருந்தாலும் கூட, அது சமாஜத்தையும் சேர்த்தே பாதிக்கப்படைய செய்ய வேண்டியதா இருக்குது. அதுக்கும் இவங்க உள்ளுக்குள்ளார வந்து அந்த கெட்ட நடவடிக்கைகளை கூட சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு போகிறாங்க. மற்ற நேரத்துலலாம் அவங்களுடைய சொந்த காரியங்களுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி அவங்க மெனக்கெட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த அப்பியாச ஆலயத்தை நிர்வகிக்கிறதுங்கிறது அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால அதை வந்து அவங்க நிர்வகிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லி அவங்க அதை வந்து எடுத்துட்டாங்க. 29வது சட்டம் சொல்லக்கூடியது என்னென்னு அப்படின்னா, இந்த சட்டை போடக்கூடிய விஷயத்தை பற்றி ஒரு சட்டமாக இருக்குது. அதாவது நாம் வந்து இந்த சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொன்னாலே நாம் வந்து சட்டை போடாமல் இருக்கணும், வெறும் துண்டை மட்டுமே போத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் நம்ம ஏற்கனவே 18வது ரூலில் பார்த்துருந்தோம். ஆனால் ஒரு சில அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தில் அதுக்கான அனுமதி இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்படி தான் வரணும்னு ரூல்ஸ் அவங்க வச்சுருக்கலாம். அந்த யூனிஃபார்ம் கோட்ஸ் கொடுத்துருக்கலாம். வேறு ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குன்னு தொழிற்சாலையில் வேற ஒரு ரூல், அந்த ஒரு யூனிஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க மீதி எல்லா நடவடிக்கையும் சரியாக நடந்து இந்த ஒரே ஒரு நடவடிக்கை 18வது ரூல் அதை மட்டுமே அவங்களால இந்த தொழிற்சாலைக்காக வேண்டி கடைபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள இப்போ சித்த வித்தியார்த்தியை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா மீதி எல்லாமே சரியாக பின்பற்றி வராங்க. அவங்களுக்கு இந்த 18வது சட்டமும் பின்பற்றணுங்கிற ஒரு ஆவல் இருக்குது. ஆனால் உபஜீவனத்துக்காக அவங்க செய்யக்கூடிய தொழில்களில் அதுக்கான தடை இருக்குது. இந்த இடத்துல நீ வந்து துண்டையும் வேட்டியும் போத்திட்டு வரக்கூடாது, நீ இந்த இடத்துல எங்களுடைய ரூல்ஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வகையில் அவங்க வந்து அந்த அலங்காரங்களை அகற்றிட்டு ஒருவேளை ஜெபத்துக்கும் சக்தினிலையும் அவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அப்போ சேர்த்திக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் தொழிற்சாலையில் மட்டும் அப்படி இருக்கணும். அதுதான் 29A அப்படிங்கிற அந்த சட்டம் அதனுடைய பிரிவாக சொல்லுது. அவருக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான காலம் வர்ற வரைக்கும் சரிப்பா நீங்கள் எந்த யூனிஃபார்ம் வேணால் போட்டு, யூனிஃபார்ம்லாம் கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் ட்ரெஸ் போட்டு வரலாம் அப்படிங்கிற ரூல் மறுபடியும் வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருந்து கிளம்பும் போது சாமியினுடைய சட்டத்தில் போயிட்டு கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சதுமே அந்த வேட்டி துண்டையும் கழட்டி வச்சுட்டு கம்பெனி கொடுக்கக்கூடிய யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் சாமியினுடைய சட்டமாக இருக்கக்கூடிய வேட்டியும் துண்டையும் போட்டுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் சாமியினுடைய சட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஏன்னா அவங்க என்னதான் வந்து அரசாங்கத்தினுடைய இஷ்டத்துக்கு நடந்தாலும் கூட அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா சாமியினுடைய சட்டத்தை பின்பற்றுறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அதனால் எந்த இடம் வரைக்கும் அது அரசாங்கத்தினுடைய கட்டாயம் இருக்குதோ அங்கே மட்டுமே அவங்க அதை வந்து அரசாங்கத்தின் சார்ந்து அவங்க நடந்துக்கிறாங்க. மற்ற நேரங்களெல்லாம் சாமியினுடைய சட்டங்களை சார்ந்தே இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்கள இந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும் அவங்கள சக்தினிலையும் ஜபத்திலையும் சேர்த்துக்கலாம், சித்த வித்தியார்த்திகளாக கருதலாம். அதுவும் அந்த ரூல் வர்ற வரைக்கும் நீ எது வேணால் போட்டுக்கலாங்கிற ரூல் வர்ற வரைக்கும் இந்த ஒரு விலக்கு சாமி வந்து கொடுக்குறாரு. இல்லைன்னா எல்லா நேரங்களிலுமே சாமியினுடைய சட்டத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரமே சித்த வித்தியார்த்திகள் என்றும் அவர்களை சக்தினியிலும் ஜபத்திலையும் சித்த வித்தியார்த்திகள் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற சட்டத்திலையும் தான் அவங்க பொருந்த வேண்டியதாக இருக்கும். 30வது சட்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த சித்த விதி சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஏற்பாடுகள் செய்கிறோம், ஒரு ஆலயத்தை அமைக்க போகிறோம், ஒரு நிலையத்தை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு போர்டு வைக்கிறோம். அந்த போர்டு அப்படிங்கிறது சித்த விதி சார்ந்த பெயரை தவிர வேறொரு ஸ்தாபனத்தினுடைய பெயராக வைக்கக்கூடாது. நாமளாக ஒரு யோகா சென்டர், ஒரு தியான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு நாம் இந்த சித்த வித்தியார்த்திகள்னு சொல்லி இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த போர்டு வைக்கக்கூடிய அந்த விஷயம் கூட ஆசிரமத்தில் தகவல் தெரிவித்து அதுக்கான ப்ராப்பரான அனுமதி வாங்கிட்டு தான் அதை செய்யணும். அப்படி அந்த உபதேசம் பெற்றவர்களாக ஒன்றா சேர்ந்து அபியாசம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் சித்த வித்தை சார்ந்த பெயரை தவிர வேற ஒரு பெயர் வைக்கக்கூடாது.
ஏன்னா அப்படி வேற வேற பெயர்கள் வச்சோம் அப்படின்னு சொன்னால் இது வேற சங்கம், அது வேற சங்கம், இது வேற நிலையம், அது வேற நிலையம், இவங்களுடைய கொள்கை வேற, அவங்களுடைய கொள்கை வேற அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்துக்கள் நிலவுவதற்கும் அங்கே ரெண்டு பேர்த்துக்குள்ளார கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை போடுறதுக்கு கூட காரணமாகுது. அதனால் சித்த வித்தை பயிற்சி செய்கிற இடத்துக்கு அந்த சித்த வித்தை சார்ந்த பெயர் தான் வைக்கணுமே தவிர மற்ற பெயர்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 30 சட்டங்களாக சாமி வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது வரைக்குமே நாம் பாலசுப்ரமணியம் ஐயாவாகட்டும் அப்புறம் நானாகட்டும் மாறி மாறி இந்த 30 சட்டங்களை இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட வகையில் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஸோ இதெல்லாமே ஒரு கீ பாயிண்ட்ஸாக நம்ம வந்து சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் போட்டு டிக் பண்ணிக்கோங்க. அது நாம் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு வேலை இது. 1வது சட்டம் அது என்ன சொல்ல வருது, 2வது சட்டம் என்ன சொல்ல வருது, ஒரு லைன்லேயோ ஓரிரு வார்த்தைகள்லையோ கூட சுருக்கமாக அதை எழுதி வச்சுக்கிட்டு அது பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் போட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. இது கடைபிடிச்சிட்டோம், இதுவும் ஓகே, இது இன்னும் கடைபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இந்த 30க்கு எவ்வளோ மார்க் நம்மளால் வாங்க முடியுதுன்னு தெரியும். கடைபிடித்த விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வரணும். கடைபிடிக்க முடியாத சட்டங்களை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இது சாமி என்னதான் ரெக்கமெண்டடாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நமக்கு இது இருந்தால் தான் இந்த வித்தையினுடைய பலனானது இன்னும் அதிக அளவில் உணர முடியும். இல்லைன்னா ரொம்ப டெட் ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்கும். வேகமாக போகணும், வாங்கின உடனே ஞானம் அடையணும் அப்படிங்கிற அந்த அவசரத்தில் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நாம் உட்கார்ந்த உடனே நிஷ்டை கிடச்சிடணும், கொஞ்ச நாள்லேயே ஞானம் கிடச்சிடணும், கொஞ்ச நாள்லேயே அனுபவத்துக்கு வந்துடணும்னு சொல்லி அந்த அவசர கதியில் இருக்கக்கூடிய நாம் இந்த ஆமை வேகத்தில் நம்ம போகிற சமயத்தில் நமக்கு அந்த சோர்வுங்கிறது ஏற்படவே செய்யும். அந்த சோர்வு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த சட்டங்களானது நமக்கு அதிக அளவில் உபயோகமாக இருக்கும். சட்டங்கள் பற்றி சாமி ஒரு 2 பதிவுகள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒன்று வந்து நாம் ஒரு உப்பு வியாபாரி, நாம் சித்த வித்தை என்கிற உப்பை வியாபாரம் செய்ய வந்திருக்கிறோம். அந்த உப்பை எல்லாரும் வாங்கிட்டாங்க, ஆனால் அந்த உப்பை பாதுகாக்கிறதுக்கான கூடை யாரும் வாங்கலை. அந்த கூடையை கூட எப்படி பின்னியிருப்பாங்கன்னு பாருங்கள், சட்டமாக பின்னியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் இந்த சட்டம்ங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்க முடியுது. சாமி ஏன் கூடையை கொண்டு வந்து இங்கே உதாரணமாக கொடுத்தாரு அப்படின்னு இப்போ தெரியுது. அப்போது அந்த வித்தை காக்கப்படணும் அப்படின்னா இந்த சட்டம் தேவைங்கிறார். இந்த வித்தையை காப்பாற்றுறதுக்கான சட்டத்தை விட்டுட்டு வெறும் வித்தையை மட்டும் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் வந்துச்சுன்னு சொன்னால் வித்தையை இழக்க வேண்டியதாக போயிடும். அதுக்கு இது தேவைங்கிறார். இன்னொரு இடத்துல சட்டத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒரு வைத்தியர்கிட்ட ஒரு வியாதிக்காக போகிறோம். அவர் வந்து நமக்கு மருந்து எழுதி கொடுப்பார். இந்த கஷாயம் சாப்பிடுங்க, இவ்வளோ நாளைக்கு சாப்பிடுங்க, இந்த வியாதி சரியாயிரும்னு இந்த நாடியெல்லாம் பிடிச்சி நம்மளை எக்ஸாம் பண்ணி இந்த பிரச்சனை தான் இவருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். அதுக்கான மருந்து எழுதி கொடுத்துருவார். ஆனால் கூடவே பத்தியமும் எழுதி தருவார். அந்த பத்தியம் எதுக்காக அப்படின்னா அந்த மருந்து நல்ல வீரியமாக வேலை செய்கிறதுக்காகவும் ஏற்கனவே வந்த வியாதி எதன் மூலமாக வந்திருக்குமோ அந்த காரணத்தை அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் தான். அப்போ ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்ருப்போம், அதில் வந்து வாதமோ பித்தமோ கபமோ அதிகமாகி ஒரு வியாதி உண்டு பண்ணியிருக்கும். அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய இந்த பத்திய வகைகளில் இதெல்லாம் தவிர்த்துருங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதில் அந்த வியாதிக்கான ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அந்த வியாதியை வளர்த்துறதுக்கான காரணம் இருக்கும். அதை வளர்த்தி விடுற வேலையை தடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பத்தியத்தை நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இந்த சித்த வித்தை அப்படிங்கிறது ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய பெரும் வியாதியை வேறற அறுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மருந்து. அந்த மருந்து சரியாக வீரியமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ராகத்வேஷத்தை வளர்க்கக்கூடிய சில நடவடிக்கைகளை நாம் இங்கே செஞ்சிட்ருக்குறோம். அந்த செயல்முறையை நாம் நிறுத்தி ஆகணும். அதுக்கு தான் பத்தியமாக சாமி இந்த சட்டங்களை கொடுத்துருக்கிறார். பத்தியத்தை மேற்கொண்டு இந்த மருந்து சாப்பிட்டோன்னு சொன்னால் சீக்கிரமாக வியாதி குணமாகும். பத்தியத்தை இல்லாமல் வெறும் மருந்தை மட்டும் சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது பல நாட்களோ பல ஆண்டுகளோ கூட அந்த வியாதி குணமாகிறதுக்கு எடுத்துக்கும். அப்போ சீக்கிரமாக வியாதி குணமாகணும்னு நம்மளை மாதிரி அவசர கோலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சட்டமும் இங்கே சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே தான் முடியும். அதனால தான் இந்த 2 விஷயங்களையும் சாமி வந்து தன்னுடைய சொற்பொழிவுகளில் இதை சொல்லியிருக்கிறாரு சட்டத்தை பற்றி பேசும்போது. அதனால் இந்த சட்டம் அப்படிங்கிறது இங்கே ரெக்கமெண்டடாக இருந்தாலும் கூட அது நமக்கு வித்தைக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் தான்
இங்கே இருக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் இந்த சட்டங்கள் சார்ந்த விஷயமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்கள் பகிர்ந்துக்கு தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா சேகர் ஐயா ஜெகதீஷ் ஐயா இருக்கிறாரு இன்னைக்கும் போயிட்டாரு. இருக்கிறாருங்க இருக்கிறாரு. நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு ஒரு பதில நீங்க உங்க முடிவுல ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. இந்த பிராணாயம் பத்தி தான். ஆமா. ஏன்னா அவர் ஹைலைட்டா கொண்டு போயிருக்காரு பிராணாயத்தை பத்தி ராமதீர்த்தர். ஆனா சித்தவேத அப்படியே ப்ராஹிபிட்டர் அவர் சொன்னதெல்லாம். இந்த நாசில இழுத்து அந்த நாசில விடுறதெல்லாம் கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்டட். ஆனா இந்த பிராணாயம் நீங்க விளக்கம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித்தியார்த்தி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா வரும். அது மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் சொன்ன ராமதீர்த்தரை அப்பா எப்படி நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க இல்ல அவர்கள் படிங்கன்னு எப்படி சொன்னாரு அவரு? ஆமா, அது நமக்கு செவிவழி செய்தியா சொன்னதோட இன்னை வரைக்கும் இந்த புத்தகத்தை கொடுத்ததே நம்ம காயண்ண ஆசிரமத்திலிருந்து தான் ஸ்கேன் எடுத்து இது பரவட்டும், பின்னால சாமி படிக்க சொன்னதுனால எல்லா பக்கமும் இந்த புத்தகம் இனிமேல் புதுசா பப்ளிஷ் ஆகி வரும், எல்லாரும் கடைபிடிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேத்து கூட ட்ரெயின்ல வரும்போது அவர் பேரு நல்ல பேரு, ஞாயிற்றுக்கிழமைக்கு ட்ரெயின்ல வரும்போது ஜெயபிரகாஷ் சொன்னாரு. ஆமா, என்கிட்ட தெளிவா சொன்னாரு. அவரு கிட்டதான் அந்த ஜெராக்ஸ கொடுத்துருக்காங்க. அது வழியாதான் அவர் நமக்கு இந்த விஷயத்தை சொன்னவர். அவர்கிட்டதான் நமக்கு அந்த PDF கிடைச்சது. பின்னால இனிமே எல்லா பக்கமும் பரவும், நீங்க இதை சொல்றதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஜெயபிரகாஷ் சொன்னாரு. அதனால அது சரியாத்தான் இருக்கும்னு என்னோட நம்பிக்கையும் இருக்குது. சரிங்களா? அவர் ராமதீர்த்தர் நீங்க எல்லாமே பக்கா, ஒண்ணும் பிரச்சனை கரெக்டா இருக்கு. இந்த ஒரு பிராணாயம் வேதாந்த ஆமா வேதாந்த ரீதியில் தான் சொல்லப்படுது. நீங்க பக்குவமா ஒரு மகானானதுக்கு அப்புறம் நீங்க இன்னதுதான் செய்யணும்னு ஒரு கட்டாயம் பண்ண முடியாது. அனுபவம் வந்தா வேற ஒதுங்கி இருக்கலாம், அப்படி சுதந்திரமா செயல்படலாம் இல்லையா? அப்படிதான் நான் அதை பார்த்தேன். இப்போ ஆசிரமத்திற்கு என்று தனியாக அவங்க கதி பயிற்சி பண்றாங்க, நம்மளுக்கு அது இல்ல. அப்போ இந்த வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ அவங்க பக்குவம் இருக்கு செய்யறாங்கன்னு தானே வருது. அதனால நம்மளுக்கு பக்குவம் வந்தா நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த பிராணாயம் எல்லாம் நானே பண்ணிருந்தேன் ஒரு டைம்ல. அவர் என்ன சொன்னாரோ அத ஃபுல் நம்பிக்கையோட ஒரு டைம்ல நான் பண்ணிதான் இருந்தேன். இப்ப சித்த வேதம் இப்படி சொல்லுது, அதுக்காக நான் கேட்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. கரெக்ட் தான். ஆனா நாம இதுல நிலை ஸ்டேஜ் வந்தவங்க எதையும் கையாள முடியும். அதாவது சின்ன குழந்தைங்க கத்திய கையாளக்கூடாதுன்னு சொல்றது படிதான் சாமி சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரியவங்க ஓரளவுக்கு பக்குவம் வந்தவங்க, அனுபவம் வந்தவர்கள் வேற ஒதுங்கி இருக்கவும் அப்படி இருத்தி கொள்ளவும் வேண்டியதுங்கிற நிலையில இந்த கட்டுப்பாடு இருக்காது. அவங்க சுதந்திரமா செயல்படலாம் தான் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அப்படிதான் என்னோட அபிப்பிராயம். ஓகே, நன்றி ஐயா. நமஸ்காரம். அப்ப ரமேஷ் ஐயா, நீங்க ஒண்ணு சொன்னீங்க. ரமேஷ் ஐயா இருக்கீங்களா? இருக்கங்கய்யா. இந்த ஜீசஸ் வெஜிடேரியன் சொல்லி ஏதாவது ஒரு பாயிண்ட் பைபிள் எங்கேயாவது இருக்குதுங்களா ஐயா? இருக்குங்கய்யா. அது எங்க சொல்ல முடியுமா? இப்போ அவங்களுடைய அம்மா கர்ப்பம் தரிச்சதுக்கு அப்புறம் தேவதூதர் அவருக்கு என்ன பேரிடணும் அப்படிங்கிற அந்த விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு அவரை நசரேயனாக வளர்ப்பிப்பாய் சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நசரேயன்னா யாரு அப்படிங்கிறத பார்க்கணும்னா நீங்க பழைய ஏற்பாடுக்கு போனீங்கன்னா ஒருத்தர் முடி வெட்டாமலே ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அவருடைய முடியை கூட வெட்டணுங்கிறதுக்காக அந்த கதை ஃபுல்லா போராட்டமாவே இருக்கும். ஆமா, அவரும் நசரேயனாக அவரும் வளர்க்கப்பட்டிருப்பாரு. நசரேயனா வெஜிடேரியன் அப்படி அது வச்சு சொல்றீங்க? வெஜிடேரியன் மட்டும் கிடையாதுங்கய்யா. அது எப்படின்னா இதான் சொன்னேன், கோவிலுக்கு நேர்ந்து விடுற மாதிரி. அது கடவுளினுடைய காரியத்துக்காக மட்டுமே தான் அவன் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வளர்க்கப்படுறது. கடவுளுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வளர்க்கப்படுறது. அது அந்த யூத மதத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச ஒரு வழிமுறை. அது
சரி. அந்த யோகிகளோட மாதிரி அவங்கள வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அவங்க வந்து அசைவத்தை வந்து உண்றதும் கிடையாது. அவங்க வந்து தலைமுடி நசிப்பிக்க செய்யறதும் கிடையாது. ஓ, அந்த சிம்சோன் இதுல சொல்றீங்க. சிம்சோன்ங்க அவர் பேரு. சிம்சன். ஓகே. சிம்சோன் அவர் பேரு. அவர் வந்து பழைய ஏற்பாட்டுல யூத மதத்தினுடைய பீரியட்ல அவர் இருந்திருப்பாரு. ஆமா. பெரிய அவரும் முடி வச்சிருப்பாரு. ஆமா 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 அவரும் நீளமான முடி வச்சிருப்பாரு. அவருடைய முடியில தான் அந்த பலம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. correct. அவருடைய முடி வெட்டினதுக்கு அப்புறம் அவருடைய பலமெல்லாம் இழந்து போயிடும். ஓ, ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இரும்பு எத்தனையோ சங்கிலிகள்ல இறுக்கி கட்டினாலும் கூட அந்த சங்கிலியை பிச்சுக்கிட்டு வந்துருவாரு. ஆ, ஆனா அவருடைய முடி வெட்டின உடனே அவருக்கு எந்த பலமும் இல்லாம போயிடும். ஓ, ஆமா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அங்க நசரேயருக்கான விஷயம் என்னங்கிறத சிம்சோனுடைய ஸ்டோரியில சொல்லியிருப்பாங்க. அது இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவர். இப்போ இதில் வந்து நசரேன்கிற வார்த்தையை மட்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீ இவரையும் நசரேனாக வளர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஒரு நசரேன்லாம் வெஜிடேரியனா தான் இருப்பாங்க. வெஜிடேரியன் ப்ளஸ் முடிவெட்டாதவர். முடிபெட்டாது. ஓகே ஓகே. ஆமாம் ரெண்டுமே. ஆமாம் முடியும் நசிப்பிக்க மாட்டாங்க, அவங்க அசைவமும் சாப்பிட மாட்டாங்க. ஓகே. அப்படிதான் அவர் வளர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா பைபிளில் இருக்கும். ஆனா இந்த அப்பம் மீன் கதை இருக்குல்லங்க பைபிள்ல. ஆமா ஆனா அவர் வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணி பல கூடைகளை கொடுத்தாரு. ஆனா அவர் சாப்பிட்டதா அங்க அவர் சாப்பிட்டதா அங்க ஒரு குறிப்பு இருக்காது. ஆமா ரைட். அவர் ஆசீர்வாதம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அவர் சாப்பிட்டாருங்கிற குறிப்பு அங்க இருக்காது. ரைட். அப்புறம் அது நேரடியா ஊமயமா யோக நுட்பமா தான் பார்க்கணும். நேரடி பொருள் விளக்கம் எடுக்கிறதுக்கு இல்ல. சரிதானா? ஏன்னா அது பைபிள்ல அவரே வந்து நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களை பார்த்து சொல்லும் போதே நான் உமயமா சொன்னதை தப்பிதமாக புரிந்து கொண்டீர்களே என்று கண்டிக்கிறாரு. அதனால நம்ம அத யோக நுட்பமா சூட்சமா தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு நேரடி பொருள் பார்த்தா மகாபாரதம் அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட சில கான்ட்ரவர்சி வர்றது இருக்குது. அதனால யோக சூட்சமா யோக நுட்பமா ஞானமா தான் அதெல்லாம் பார்த்து புரியணும். நேரடி பொருளா பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இந்து மதமாகட்டும் எந்த மதத்திலையுமே கேள்விக்குறியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மகான்கள் வந்து உயர்ந்த பொருள்ல சொல்லியிருப்பாங்கன்னு தான் நம்ம அபிப்பிராயப்படணும். தாழ்ந்த பொருளுக்கு இறக்கி பார்க்க கூடாது. அதுதான் பூரணமா முழுமையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஐயா என்னோட அபிப்பிராயம் அதுதான். அந்த அப்பம் மீன் உண்மைதானே? அந்த கதை உண்மைதானே? அப்பம் மீனும் கூட நீங்க அத்தனை பேருக்கு எடுத்ததுக்கு அப்புறமும் மீதி இருக்குது அப்படிங்கிறது உபதேசமா தான் நான் பாக்குறேன். இந்த உபதேசம் இல்லாம அது கிடையாது. 5 அப்பமும் 2 மீன்களும் அத்தனை பேருக்கு கொடுக்குன்னா பஞ்சேந்திரிய சக்திகள். 2 மீனுங்கிறது சூரிய சந்திரனுடைய ஆற்றல். இதுதான் அவ்வளவு பேரும் கொடுத்து உபதேசம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் இத்தனை பேருக்கு தேவையான அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னதை ஒரு கதை மூலியமா அவங்களுக்கு அந்த தெளிவைத்தான் உண்டு பண்ணியிருக்கிறாங்க ஒழிஞ்சு அது சாதாரண கருத்து அல்ல, உயர்ந்த கருத்தாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 12 கூடைகளில் சொல்றாங்க. அந்த 12 கூடையில் 12 ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்லப்படுது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? 12 கூடைகளில் மிச்சமாக அள்ளினார்கள் அப்படின்னு சொல்றதும் யோக நுட்ப சூட்சுமம் தான். அதனால சாதாரண வெளிப்படை பொருள்ல அதை பார்க்கறதுக்கு இல்ல அப்படிங்கறத என்னோட அபிப்பிராயம். புரியுதையா? ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆனந்தம் பத்தி பேசுனீங்க. ஆனந்தம் ஞாபகங்களா? சரி. அப்போ அந்த நீங்க சொல்ற ஆனந்தம் வந்து மனம் இல்லாத ஒரு நிலை தான் சொல்றீங்க. அந்த ஆனந்தம் மனம் இல்லாத தானே? இப்போ ஒரு என்னங்க மனமற்ற அந்த ஆனந்தம் வந்து மனமற்ற ஸ்டேஜ் தானே நீங்க சொல்ற ஆனந்தம்? ஐயா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மனத்தோட இருக்கும் போதே தெய்வீகத்தை அனுபவிக்க முடியும். அந்த தூய மனது அந்த தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இப்ப நான் உங்களோட மனத்தோட தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமா, என்கிட்ட மனம் இருக்கிறது. ஆனாலும் என்னோட ஆனந்தத்துக்கு குறைவு இல்லை. சரிங்களா?
அதனால மனத்தோட சேர்ந்து ஆனந்தம் அனுபவிக்க முடியாதுன்னு கிடையாது. தூய மனது, சுத்தமானது உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்குது. ஆனா மனம் கலந்த நிலையிலயும் ஆனந்தம் இருக்குது, மனம் இல்லாத நிலையிலயும் ஆனந்தம் இருக்குது, மனத்தோட உச்சபட்ச நிலையிலயும் ஆனந்தம் இருக்கு. எல்லா நிலையிலயும் மனத்துக்கு ஆனந்தம் அடைய முடியும். மனம் ஒரு வகையான பக்குவத்தில் ஆனது பிறகு இந்த மனம் சாதாரண மனமாக இல்லாமல் உயர் வகை மனமாக மாற்றப்படும் போது, அதாவது புகை இல்லாம அது நெருப்பு ஜீவன் அப்படின்னு ஆகும்போது, அந்த புகைங்கிற ஒரு தனித்தன்மை இல்லாம ஜொலிக்கிற நெருப்பாக மாறுகிறது. நான் கூட அப்படி அடையாளமா பார்த்திருக்கிறேன். ஜொலிக்கிற நெருப்பு இருக்கிறது, அதுல அக்கினி இல்ல ஜொலிப்பு இருக்கும் நெருப்புல, அது கலரே வந்து பொன்னிறமா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும், அதுல புகையே இருக்காது. அப்படிப்பட்ட தூய நெருப்பு, தூய அக்னி ஜீவன் சொல்றாரு. அப்ப இந்த புகை இல்லாதனாலதான் மனம் இல்லைன்னு சொல்றாரு. அதாவது ஜீவன் புகையாக வரல, அதனால அது நெருப்பு மாத்திரமா இருக்குது. அப்போ ஐக்கியப்பட்டு போன மனம்தான் அது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அது ஜீவேஸ்வரர் ஐக்கியம் கூட அந்த வகையில நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அல்லது பிரம்மத்தினுடைய ஒழிப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஐயா. ஐயா இப்போ தன்மை மனம் ஜீவனோட ஐக்கியமாகும் போது அந்த ஜீவன் வந்து இந்த மனத்தை யூஸ் பண்ணாலும் ஜீவனால் அறிய முடியும். இல்ல மனத்தை யூஸ் பண்றதே கிடையாது. ஏன்னா புகை இல்லாமல் போன நெருப்பு இயல்பாத்தான் இருக்குது. இயல்பாகவே நெருப்பு நல்லா இருக்கு, பிரகாசமா இருக்கும்போது இந்த புகை வேண்டியதே இல்ல இருக்கு. அப்ப புகை இல்லாமலே நல்லா ஜொலிக்குது. அதனால புகை வந்து அதுக்கு இல்லாம போகுது. அதாவது புகை இருக்கும்போதுதான் ஜீவன் மறைக்கப்படுது. அதாவது ஜீவன் புகையினால, அதாவது நெருப்பு புகையினால மறைக்கப்படுது. அதனால புகை இல்லாம போகுது அப்படிங்கறது அர்த்தம் புகை வரலன்னு அர்த்தம். அதாவது ஜீவன் மனமாக கீழ்நிலையா ஆகல. அப்போ ஜீவனோட கீழ்நிலை தான் மனதுன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா, ஆத்மாவோட ஈஸ்வரனோட கீழ்நிலை தான் ஜீவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ கீழ்நிலைக்கு இல்லாம மேல்நிலை போகும்போதுதான் மனதுங்கிற தன்மை இல்லாம போய் ஜீவன்கிற தன்மை வந்து, அதுக்கப்புறம் அது ஆத்மா ஈஸ்வரன் அப்படிங்கிற தன்மை பிரம்மங்கிற உயர்நிலையை நோக்கி தெளிவடையுது. அப்படிங்கறதா அறிவோட உயர்ந்த தன்மை. அதுதான் நிரதிசி ஆனந்தம், நிர்குண நிராகார பரிபூர்ண பரபிரம்மம் அப்படின்னு சர்வ சாட்சித்துவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐயா. ஜீவன் வந்து அனுபவிக்க முடியுமா? ஆமா, ஜீவனா இருக்கும் போதும் அனுபவிக்க முடியும். ஜீவன் சொந்தமா தன்னுடைய ஆனந்தத்துல, தன்னோட இயல்பான ஆனந்தத்துல அனுபவிக்கும். அதுக்கு பொருளோ இன்னொன்னோ வேண்டியது இல்ல. தன்னுடைய சுகத்துல, அதாவது நீங்க புறப்பொருளை வைத்து அனுபவிக்கிறதுக்கு தான் மனம்ங்கிற ஒன்னும் புலன்களும் தேவைப்படுது. அதனால அதுக்கு வந்து எந்த புறப்பொருளோட உதவியும் இல்லாமல் ஜீவன் தன்னுடைய சொந்த ஆனத்துல, சுய அனுபூதியில, சொந்த தன்மையில தான் தானா இருக்கிற ஆனந்தத்தை அதை அனுபவிக்கிறது. ஏன்னா அதோட இயல்பே ஆனந்தம், அதுதான் ஜீவ ஆனந்தம் அப்படி எடுத்துக்கலாம். அதாவது அறிவுல உச்சபட்சம் தான்யா நமக்கு ஆனந்தம் கிடைக்குது. அந்த அறிவு உச்சபட்சங்கிறது இயல்பாகவே அந்த வலுவானது, பலமானது, தெளிவானது, உயர்வானது அப்படிங்கிற ஆனந்தமா அது இருக்குது. அதனால அறிவு எல்லாமாக இருக்கிறது, அன்பு, ஆனந்தம், அருள் எல்லாமாக இருக்குதுன்னு அதை உணர்ந்துக்க முடியும். சரிதானுங்களையா? அது வந்து ஒரு இருப்பு நிலை, அதாவது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிதான் சொல்ல முடியும்ல. அது இருப்புன்னா அது அசையாத இருப்புன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் இயல்புலயே அதுல எல்லாமே இருக்குது, அதுல இல்லாத இல்ல. அதுக்கு தேவையானது அதனுடைய சொந்த தன்மை அதுக்கு இருக்குது. அந்த சொந்த தன்மையை தான் நம்மளால வார்த்தைப்படுத்த முடியாம தயங்குறோம். மற்றபடி அது இயல்பாகவே எல்லா வகையிலும் உயர்வானது, மேன்மையானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் ஐயா, சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நல்லது. சரிங்க, அப்போ பாலசுப்ரமணியம் ஐயா.
ஆத்ம நமஸ்காரம். ஐயா நாளைக்கு என்ன புக்குங்கய்யா? இன்னைக்கு அந்த சட்டம் முடிஞ்சது. இந்த சித்த வித்யா இதுதான் படிக்க, உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். உலக சாந்திக்குள்ள ஜீவிதங்களா? சரி, ஓகேங்க. ஆமா ஆமா. ஓகேங்க. அப்ப நாளைக்கு நம்ம உலக இதுல சாந்தி. உலக சேன பிரயாசத்தை இது பண்ணிட்டோம், சித்த வித்தை படிச்சிட்டோம். ம். இப்போ வந்து உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் தான் வரும். சரி, ஓகேங்க. அது முடிச்சுட்டு அப்புறம் சித்த வேதம் கண்டினியூ பண்ணிக்கலாம். போன தடவை உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் தான் படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குங்கய்யா. தெரியல, இல்ல ஆமா, உலக சேமம். உலக இல்லைன்னா சித்த வித்தை போயிடலாங்கய்யா. சின்ன புக்கு சரி, சித்த ஓகே. வித்தை, சித்த வித்தை எடுத்துக்கலாங்கய்யா. ஏன்னா இது ரெண்டுல சரி. எது படிச்சோன்னே குழப்பமா இருக்கறனால அது அடுத்த முறை சரியா யோசிச்சு பார்த்து பண்ணிக்கலாம். அப்ப இந்த சித்த சித்த வித்தை வித்தை படிச்சீங்கன்னு எனக்கு என்னங்கய்யா? ஐயா ரமேஷ் ஐயா, ஆ சித்த வித்தியை நீங்க படிச்சீங்க ஞாபகம் இருக்கு. போன சித்த தடவை வித்தை படிச்சோங்களா? புஸ்தகம் படிச்சீங்க, போன தடவை திருவேம்பு ராமசாமி. ஆமா, இப்ப லாஸ்ட்ல நானே கேட்டிருக்கிறேன், திருவேம்பு ராமசாமி. அது வந்து அப்படிங்களா? அப்ப சித்த வித்தை முடிஞ்சிருச்சா? ஆமா. சரிங்க. அப்போ உலக சாந்திக்குள்ள ஜீவிதமே இப்ப பண்ணிக்கலாங்க. சரிங்க. சரிங்க, ஓகேங்க. சரிங்க. சரி, ஓகே. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.